إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே அவனை பற்றி ஒரு சில விடயங்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கு எமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கே அல்லாஹ் வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை படித்திருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான மோஜிதத்தான் இந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. 40வது வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அந்த 40வது வயதிலே இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய 63வது வயது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் வரைக்கும் மக்காவிலேயும் ஹிஜ்ரத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அல் குர்ஆனை அதன் வசனங்களை இறக்கிக் கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அன்றைய காலத்திலே வாழ்ந்த குறைஷி காபிர்கள், முஷ்ரிக்கீங்கள், இன்னும் பல யூதர்கள், இப்படி பல பேர் இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை செவிமடுக்கிறார்கள். அவர்களே பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேதமாகத்தான் இந்த அல் குர்ஆன் இருந்தது. பஞ்சமா பாதகங்களிலே மூழ்கி கிடந்த அவர்களை போன்று மோசமான காலத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே ஒரு காலத்திலேயும் வாழவில்லை என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜாஹிலியத்திலே வாழ்ந்தவர்கள். அந்த மக்களையெல்லாம் அப்படியே மாற்றி அமைத்தது எது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அழகிய பண்பும் ரசூலுல்லாஹ் ஓதி காண்பித்த அந்த அல் குர்ஆனின் வசனங்கள் தான். அன்பார்ந்த சூழல், அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைய அரபிகள், அவர்கள் பேசுகின்ற வார்த்தை அரபாக இருந்தது, அவர்களுடைய மொழி அரபாக இருக்கிறது. அல் குர்ஆன் அந்த அரபு வார்த்தையிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்ல குர்ஆனன் அரபியன், இந்த குர்ஆனை அரபு மொழியிலே நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அவரவர்களுடைய மொழியிலே இறக்கப்படுகின்ற பொழுது அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் அதற்கு நேராக எந்த வார்த்தையும் இல்லை என்பதை புரிந்து அவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொன்னான மறையாக அந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சம்பவங்கள் ஊடாக உண்மையிலே மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம். ஜுபைர் இப்னு முத்இம் என்று சொல்லுகின்ற நபித்தோழர் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய மகன் தந்தை சொன்னதாக சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்ரிப் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஜுபைர் இப்னு முத்இம் இஸ்லாத்துக்கு வந்த ஆரம்ப கட்டம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்ரிப் தொழுகையிலே சூரா அத்தூர் என்று சொல்லுகின்ற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் ஃபி ரக்கின் மன்ஷூர் வல் பஹரில் மஸ்ஜூர், இப்படி வரக்கூடிய ஆரம்ப வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய அந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதன் தொடரிலே அல்லாஹ் கடைசியிலே அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகுன் அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த பல் லா யூகினூன் அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன். இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா அந்த தொடரான வசனங்களோடு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகுன், அவர்கள் எதுவும் இல்லாமல் அவர்களாகவே படைக்கப்பட்டு கொண்டார்களா, அல்லது அவர்கள் தான் படைக்கின்றார்களா? படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாத்திரமாக இருந்து கொண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் தான் அவர்களை படைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லது அவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தவர்கள் அவர்களா? அவர்கள் அதை நம்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன், உங்களுடைய நாயனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அவர்களுக்கு கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் இவர்களின் கையில் இருக்கின்றனவா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லது பங்கிடக்கூடிய அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவர்களின் கையில் இருக்கிறது என்று வருகின்ற அந்த வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்து தூரிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனங்களை கேட்கின்ற பொழுது என் உள்ளம் அப்படியே பறந்து விடுவதை போன்று இருந்து கொண்டிருந்தது. எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு என் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்களாக அந்த வசனங்கள் இருந்தது என்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அந்த வசனங்களை வைத்து சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் மனிதனிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆகப்பெரிய ஒரு மூஜிதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனை ஆரம்பித்து அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு சவால் விடுகிறான். அன்றைய குறைஷி காபிர்களுக்கு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆனை போன்று இதிலே இருக்கின்ற வசனங்களை போன்று ஒன்றை கூட யாராலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சவால் விட்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்றைக்கு மாத்திரமில்ல, இன்றைக்கும் கூட யூரோப் நாடுகளிலே கூட அல் குர்ஆனை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆனின் வசனங்களை பார்த்து எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற அழகிய பொன்மொழிகளை வாசித்து பார்க்கிறார்கள். இதை போன்ற வார்த்தைகளை இது மனிதனால் இயற்ற முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் நிலைமைகளை கேட்டு பார்த்தால் ஃபாதர்கள் இருக்கிறார்கள், நடிகைகள் இருக்கிறார்கள், இன்னும் பல விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் போதகர்கள் இருக்கிறார்கள், அவரவர்களுடைய மார்க்கத்துக்காக வேண்டி பிரச்சாரம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களையும் அடக்கி ஒடுக்கி போட்ட வார்த்தைகள் தான் இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றால் மிகையாகாத சகோதரர்கள். உத்பத் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு தலைவராக, ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்காவிலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உத்பா பல பேர்களோடு அந்த குறைஷி காபிர்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராத்திலே இருப்பதை பார்த்து விடுகின்றார். அந்த நேரத்திலே
குறைஷிகளை பார்த்து யா மஅஷர குரைஷ், குறைஷிகளே என்று அழைத்து அந்த உத்பா பேசுகிறார். மக்களே, அதோ முஹம்மது இருந்து கொண்டிருக்கிறார், அதோ இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே போய் நாம் பேசி அவரோடு கதைத்து அவர் சொல்லுகின்ற சில விடயங்களுக்கு பதில் கொடுத்து அவருடைய தேவைகளை அறிந்து அதை எங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடிந்தால் நிறைவேற்றி கொடுத்து அவரிடத்திலே இருந்து நாங்கள் கொஞ்சம் அவருடைய பிரச்சாரங்களை ஒடுக்கிவிடலாம் என்று ஒரு ஐடியா சொல்கிறார் உத்பா. அந்த மக்களும் பார்த்து சொல்கிறார்கள், நல்ல விடயம் உத்பா, நீங்கள் போய் அவரோடு பேசுங்கள், அவரோடு கதைத்து அவருக்கு பதில் சொல்லுங்கள், அவர் சொல்லுகின்ற விடயங்கள் பிழையானது என்பதை நிரூபியுங்கள். இப்படியாக அந்த உத்பாவை அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே உத்பா ரசூலுல்லாவுடைய மஜ்லிஸ், ரசூலுல்லா உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். அந்த சந்தர்ப்பத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அந்த நேரத்திலே உத்பா ரசூலுல்லாவிடத்திலே போய் பல விடயங்களை பேசுகிறார், அதிகமாகவே பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மூதாதையர்களுடைய அந்த வணக்கங்கள், சிலை வணக்கங்கள், இப்படி பல விடயங்களை உத்பா போய் ரசூலுல்லாவிடத்திலே பேசிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதுவும் பேசாமல் உத்பா சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால் அதிலே சில விடயங்களை உத்பா சொல்கிறார். முஹம்மதே, உங்களுக்கு பணம் தேவைக்காக வேண்டியா நீங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறீர்கள்? எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வணங்கிய வழிபாடுகளை எல்லாம் பிழை என்று சொல்வதற்கு பிரதானமான காரணம் உங்களுக்கு பணம் தேவையா? இந்த ஊரிலேயே ஆக பெரும் பணக்காரராக உங்களை ஆக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு இல்லாவிட்டால் அந்தஸ்து தேவையா? நீங்கள் ஒரு தலைவராக இருக்க வேண்டும், உங்களுக்கு பின்னால் பல மக்கள் வாழ வேண்டும், இப்படி ஆசைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு தலைமை பொறுப்பை நாங்கள் தருகிறோம். இல்லை, உங்களுக்கு ஆட்சியாளனாக ஆக வேண்டுமா? நீங்கள் ஒரு ஆட்சியாளனாக, ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றால் அதையும் தருகிறோம். இதையெல்லாம் சொல்லிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பாவுடைய வார்த்தைகள் எல்லாம் முடிவடைந்ததற்கு பின்னால் உத்பாவை பார்த்து கேட்கிறார்கள், அஃபரக்த யா அபுல் வலீத். உத்பாவுக்கு புனை பெயர் அபுல் வலீத். அபுல் வலீதே, பேசி முடித்து விட்டீர்களா? அதற்கு சொல்கிறார் உத்பா, நாம் கால ஃபஸ்மா மின்னி. ஆம் என்று சொல்லிய பொழுது, இப்பொழுது நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருங்கள். உத்பாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த வார்த்தையை பேசவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் பேசவில்லை. உத்பாவை பார்த்து நபி சொன்ன வார்த்தைகள் அல் குர்ஆனின் வார்த்தைகள் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து சூரா ஃபுஸ்ஸலத்தை ஓதிக்கொண்டு போகிறார்கள். ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் கிதாபுன் ஃபுஸ்ஸலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யன் லிகௌமின் யஅலமூன் பஷீரன் வ நஸீரா ஃபஅரல அக்ஸருஹும் ஃபஹும் லா யஸ்மஊன். இப்படியான வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுடைய ஆயத்து வரைக்கும் ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போய்விட்டு எழும்புகிறார்கள். உத்பாவை பார்த்து கேட்கிறார்கள், என்ன உத்பா, அத்தனை வசனங்களும் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய, சத்தியம் வந்ததற்கு பின்னால் அதை புறக்கணிக்கக்கூடிய, சத்தியத்தை ஏற்காதவருடைய நிலைமையை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன நடக்கிறது? இவைகளை எல்லாம் கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டும் உத்பா எழுந்து செல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை விட்டும் உத்பா தன் கூட்டத்தாடத்திலே சென்ற பொழுது அவர்களே சில பேர் உத்பாவுடைய முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுவிட்டார்கள்.
அவர்கள் ஒருவர் சொல்கிறார், சில பேர் சொல்கிறார்கள், நஹ்லிஃபு பில்லாஹ் லகத் ஜாஅக்கும் அபுல் வலீத் பிகைரில் வஜ்ஹில் லதீ தஹப பிஹி. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், அபுல் வலீத் எப்படி இந்த இடத்தை விட்டும் ரசூலுல்லாஹ்விடத்திலே பேச போனாரோ அதே நிலைமையிலே திரும்பி வரவில்லை, மனம் மாறி இருக்கிறார், அவரை மாற்றி போயிருக்கிறது என்று அங்கே சில பேர் உத்பாவுடைய முக சுபாவத்தை பார்த்து விட்டே சொல்லிவிட்டார்கள். வெறும் குர்ஆன் வசனங்களை பார்த்த உத்பா வேறு சில ரிவாயத்துகளிலே அந்த அரபிகளை பார்த்து, குறைஷிகளை பார்த்து உத்பா சொல்கிறார், எனக்கு சூனியத்தை பற்றி தெரியும், சாஸ்திரத்தை பற்றி தெரியும், எனக்கு கவிதை தெரியும், இந்த வார்த்தைகள் எதையும் அந்த முகமது பேசவில்லை, அவற்றுக்கு அப்பால் உள்ள வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார், பதில் சொல்ல முடியாத வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் சகோதரர்களே! அல்லாஹ் உத்பாவுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கிறான். ஆனால் உத்பா அந்த சான்ஸை எடுத்து அவர் மாறிக்கொள்ளவில்லை. அபூஜஹல் வருகிறான், உத்பாவை பார்த்து, உத்பாவே, முஹம்மதுடைய உணவை உண்டுவிட்டு நீங்கள் இப்படி மாற பார்க்கிறீர்களா? எங்களிடத்திலே உணவு இருக்கிறது, எங்களிடத்திலே வசதி இருக்கிறது, தேவை என்றால் அதை விட்டுவிட்டு எங்களிடத்திலே வாரம் நான் தருகிறோம் என்று சொல்கிறார். கேவலப்படுத்துகிறார் அபூஜஹல் அந்த உத்பாவை. பயப்படுகிறார், உத்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பெரும் பிரச்சனை. அந்த நேரத்தில் உத்பா சத்தியமிட்டு சொல்கிறான், அல்லாஹ் மீது சத்தியமாக இதற்கு பின்னால் முகம்மதோடு நான் பேசவே மாட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மாற்றம்! உள்ளத்திலே மாற்றம். அல் குர்ஆனுடைய வசனங்களை மாத்திரம் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கவில்லை, உத்பாவுக்கு நல்ல போதனைகளை சொல்லவில்லை, அல் குர்ஆனின் வசனங்களை மட்டும் அடுக்கடுக்காக ஓதி காண்பிக்கிறார்கள். உத்பாவினால் அங்கே சரணடையும், அதாவது அதற்கு பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு உத்பா தள்ளப்படுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்கள் மாத்திரமல்ல மாற்றத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஜின்களுடைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே பத்னு நஹ்லா என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஜின்களிலே ஒரு கூட்டம் வருகிறார்கள். அவர்கள் அங்கே காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்தியை சொல்லும் பொழுது, வ இஸ் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன், முஹம்மதே, உங்களின் பக்கம் ஜின்களிலே சில பேர்களை உங்களின் பக்கம் திருப்பிவிட்டோம், அவர்கள் நீங்கள் ஓதுகின்ற குர்ஆனை செவிதாய்த்துக் கொண்டிருந்தார்கள். தஃசீருடைய சில விளக்கங்களிலே 7 பேர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பேர் கொண்ட ஒரு குழு, ஜின்கள் குழு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்ற அந்த வசனங்களை கேட்டுவிட்டு தன்னோடு இருக்கக்கூடிய ஏனையவரிடத்திலே சென்று, யா கௌமனா அஜீபு தாயல்லாஹ் வ ஆமினு பிஹி யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஜிருக்கும் மின் அதாபின் அலீம் என்று சொல்லுகின்ற இன்னும் பல வசனங்களை அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். மக்களே, நீங்கள் எல்லோருமே அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, அல்லாஹ்வுடைய அழைப்பானுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிமடுத்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பளிப்பான் நரகத்தை விட்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஜின்களையும் மாற்றி வைக்கிறது, மனிதர்களையும் மாற்றி வைக்கிறது, மோசமானவர்களை நல்லவர்களாக மாற்றி வைக்கிறது. இதுதான் குர்ஆனின் மூலமாக அந்த சமூகங்களில் கிடைத்த மாற்றங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. உசைத் இப்னு ஹுலைர் என்று சொல்லுகின்ற நபித்தோழர், அவர் என்ன செய்கிறார்? சின்ன மகன் யஹ்யாவோடு அவரிடத்திலே ஈச்சப்பழங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டோர் இருக்கிறது. அந்த ஸ்டோரிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய குதிரையோடு அவர்கள் சென்று அந்த குதிரையை கட்டி வைத்திருக்கிறார்கள். மகன் பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள்.
சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய குதிரை திடீரென்று தடுமாற ஆரம்பிக்கிறது. ஓட பார்க்கிறது, பாய பார்க்கிறது, அது நிலை தடுமாறி இருக்கிறது. அந்த உசைத் இப்னு ஹுலைர் ஓதுவதை நிறுத்தி பார்க்கிறார்கள். அந்த குதிரை அப்படியே அமைதி பெறுகிறது. மீண்டும் ஓதுகிறார்கள், மீண்டும் அது பாய பார்க்கிறது, ஓட பார்க்கிறது. மறுபடியும் இரண்டாம் முறையாகவும் அவர்கள் அதை ஓதுவதை நிறுத்தி பார்க்கிறார்கள், அமைதி பெறுகிறது. மூன்றாம் முறையும் ஓதுகிறார்கள், மறுபடியும் அதே நடக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள், தன் பிள்ளை, சின்ன பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு சமீபமாக அந்த குதிரை போயிருக்கிறது. இதை விடவும் மிஞ்சிவிட்டால் சில நேரம் அதை அப்படியே தடமாட்டத்திலே என் குழந்தையையும் மிரித்துவிடும் என்று பயந்து ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் நடந்த சம்பவத்தை சொல்லிய பொழுது, உசைதே, நீங்கள் தொடர்ந்து ஓதியிருந்தால் அந்த மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்தை, அதாவது வானத்தை நோக்கி வந்த அந்த மலக்குமாருடைய ஒரு கூட்டத்தை உங்களோடு இருக்கின்ற மற்றவர்களும் பார்த்திருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். சூரத்துல் பக்ராவை ஓதும் பொழுது அந்த குதிரை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு கூட நிலை தடுமாறி இருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு அந்த அல் குர்ஆனின் வசனங்களுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனுல் முஸ்தலக் என்று சொல்லுகின்ற, முரைசி என்று சொல்லுகின்ற ஒரு யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு சஹாபாக்களோடு போகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹௌதஜ் என்று சொல்லுகின்ற ஒரு பெட்டி, அவர்கள் சுமந்து சொல்லக்கூடிய ஒரு பெட்டி, அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்து அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். அந்த யுத்தத்துடைய சம்பவத்தை நாம் முழுமையாக சொல்ல அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரிந்த சம்பவம். அந்த நேரத்தில் தான் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மாலை ஒன்று அங்கே காணாமல், அவர்கள் வெளிவாசலுக்கு சென்ற நேரத்திலே காணாமல் போய் அதை எடுப்பதற்காக போன நேரத்திலே சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். வந்து பார்க்கின்ற பொழுது சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர், அவருக்கும் அங்கே தூக்கம் போய்விட்டது. எனவே அவர் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையோடு வேறு எதுவுமே பேசாமல் அந்த இரண்டு பேர்களும், அதாவது மதீனாவை நோக்கி செல்ல வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். வேறு வழியே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சம்பவத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்திய முனாஃபிக்குகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மோசமானவர்கள் சஃப்வானோடு சேர்ந்து தவறாக நடந்துவிட்டு வருகிறார் என்ற ஒரு செய்தியை காட்டு தீ போல மதீனா எங்கேயும் பரப்பிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கும் கவலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல நாட்கள் அழுது 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 அவர்களுடைய இந்த கன்னத்தில் கூட அடையாளம் வரும் அளவுக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். நினைத்து கூட பார்க்காத, கற்பனையில் கூட வராத ஒரு செய்தியை இந்த நயவஞ்சகர்கள் பரப்பி தன் மானத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து எப்படித்தான் தாங்கிக் கொள்ள முடியும்? இளமை பருவ அந்த பெண்மணியாக இருக்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த புனிதமான, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபியுடைய மனைவியாக இருக்கின்ற நேரத்தில் இப்படியான ஒரு அவதூறு செய்தியை கிளப்பிவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த அவதூறு செய்தியை பரப்பியவர்களே சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். மனித இயல்பு, அவர்களும் மனிதர்கள் என்ற ரீதியிலே சில விடயங்களை அவர்களும் அதிலே உண்மையான நிலைமை தெரியாமல் அவர்களும் அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல ஆரம்பித்தார்கள். அதிலே ஒருவர் தான் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடியவர், மிஸ்தஹ் இப்னு அஸாஸா என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரும் அந்த செய்தியை சரியான தெளிவு இல்லாமல் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய
சாட்சியுடைய மகன்தான் இந்த மிஸ்தாஹ். எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய ஏழ்மைக்காக வேண்டி பல வருடங்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆயிஷா தந்தை அந்த மிஸ்தாஹுக்கு அவருடைய குடும்பத்துக்காக வேண்டி உதவி செய்து கொண்டு உணவு வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த செய்திக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மிஸ்தாஹும் சேர்ந்துதான் இந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தார் என்பதை அல்லாஹ்வுடைய வசனங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதி என்ற வசனங்களை அல்லாஹ் அடுக்கடுக்கான வசனங்களாக அல்லாஹ் இறக்கியதற்கு பின்னால் அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியமிடுகிறார்கள், இதற்கு பின்னால் இந்த மிஸ்தாஹுக்கு நான் எந்த உணவும் கொடுக்க மாட்டேன், எந்த உதவியும் செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட மோசமான ஒரு செயலை செய்து வைத்தார் என்பதாக அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், சத்தியமிடுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். அந்த மிஸ்தாஹ் சாதாரண மனிதர் அல்ல. அவர் அந்த தவறை செய்தாலும் கூட பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அவர் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அது மாத்திரமல்ல, அவர் உண்மையிலே ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஒருவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெருங்கிய சொந்தம். இப்படியாக இருந்தும் அந்த விடயத்திலே தவறிழைத்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியமிட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சில வசனங்களை இறக்கி வைக்கிறான். வலா யஅத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸா அன் யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹி வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் இந்த வசனத்தினூடாக அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசதி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த வசதியை கொடுக்காமல் தடுப்பதை எச்சரிக்கை செய்து அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அந்த மன்னிப்பை தான் விரும்ப வேண்டும் என்ற அந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அதை அபூபக்கர் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை அந்த வசனங்கள் ஏற்படுத்தி விடுகிறது. உடனடியாக அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சரணடைகிறார்கள். அவர்கள் அதற்கு பின்னால் வல்லாஹி இன்னி உஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிப்பதைத்தான் நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த நஃபகாவை, அந்த வசதியை தொடர்ந்தும் அந்த மிஸ்தாஹுக்கு கொடுக்கக்கூடிய மாறிவிடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விடயங்கள் யாவுமே அதாவது பல்வேறு மாற்றங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு போன்றல்ல, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகின்ற பொழுது அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே வித்தியாசமான மாற்றங்களை பார்க்கலாம். மதீனாவிலே சில சஹாபாக்கள் நல்ல வசதியோடு செல்வ செழிப்போடு பெரும் பெரும் தோட்டங்களின் அதிகாரிகளாக வாழ்ந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் அபூ தல்ஹா. மதீனாவிலே பெரும் செல்வந்தராக இருந்தார். அவருக்கு இருந்த பைருஹா என்று சொல்லுகின்ற ஒரு பெரும் தோட்டம், மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயில் நேரங்களிலே ஓய்வெடுப்பதற்காக அங்கே இருக்கின்ற கிணற்றிலே போய் தண்ணீர் அருந்துவதற்காக ரசூலுல்லாஹ் அந்த தோட்டத்துக்கு போய் வருகின்ற அளவுக்கு பிரமாண்டமான ஒரு தோட்டம். அன்பான சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் ஆசை வைக்கின்ற, உங்களுடைய மனதிலே எதிலே கவர்ச்சி இருக்கிறதோ அவ்வாறான உங்களுக்கு இன்பமளிக்கக்கூடிய பொருட்களை அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கியுடனே அபூ தல்ஹா சொல்கிறார், ரசூலுல்லாஹ்விடத்திலே போகிறார். போய் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இப்படியான ஒரு வார்த்தையை இறக்கி வைத்து விட்டான். நீங்கள் விரும்புகின்ற, நீங்கள் ஆசை வைக்கின்ற பொருட்களை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்காத வரைக்கும் உங்களால் நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். வ இன்ன ஹப்ப அம்வாலி இலைய பைருஹா,
அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை சொத்துகளையும் மிக விருப்பமான மிக நேசத்துக்குரிய சொத்தொன்று இருக்கும் என்றால் அதுதான் இந்த பைருஹா தோட்டம் யா ரசூலல்லாஹ். இந்த பைருஹா என்று சொல்கின்ற பெரும் நிலம். ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார்கள், வைன்னஹா ஸதகத்துன் லில்லாஹ், சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மமாக அளித்து விட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சகோதரர்களே, ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தை அவரை அப்படியே பிரட்டி போட்டு விடுகிறது. சொல்கிறார்கள், இதோ அல்லாஹ்வின் பாதையிலே நான் சதகாவாக தர்மமாக தந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், அர்ஜு பிர்ரஹா வ ஸுஹ்ரஹா இந்தல்லாஹ். அதன் நன்மையை அது எனக்காக மறுமையிலே சேமித்து வைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும் என்பதைத்தான் நான் ஆசை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். இதோ அந்த தோட்டம் யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் விரும்பிய விதத்திலே அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் தந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுனம் ஆச்சரியம். பஹின் பஹின் ஸாக மாலுன் ராபிஹ், ஸாக மாலுன் ராபிஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அது அழகான ஒரு வியாபாரமாகிவிட்டது, ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செல்வமாக மாறிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துரைத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அனா அரா அன் தஜ்அலஹா ஃபில் அக்ரபீன். அபூ தல்ஹாவே, உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய நெருங்கிய இனபந்துக்கள், உறவினர்கள் இருப்பார்கள், வசதியற்றவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் அதை பகிர்ந்தளிப்பதை நான் விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே தான் கொடுக்கின்றீர்கள், அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய பொழுது அபூ தல்ஹா அஃஅலு யா ரசூலல்லாஹ், நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நிலம் முழுக்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுடைய சாச்சாவுடைய குடும்பத்தார்களுக்கும் அதை அப்படியே பகிர்ந்தளித்து விடுகின்றார்கள். ஒரே ஒரு வார்த்தை சகோதரர்களே, அவர்களை ஏற்படுத்திய மாற்றம் தான் இந்த குர்ஆன். அன்பார்ந்த சகோதரே, இதே போன்று அல் குர்ஆன் சொல்லுகின்ற பல்வேறு வசனங்கள், இன்று குர்ஆனை ஆராயக்கூடியவர்கள் அந்நியர்கள் இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை பார்த்து பார்த்து படிப்பினை பெறுகிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே படிப்பினை பெறக்கூடிய பல வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான். ஃபுலைல் இப்னு இயால் என்று சொல்லுகின்ற பிற்காலத்திலே வாழ்ந்த, அதாவது அறிஞர்களிலே ஒருவர், சஹாபாக்கள் தாபீங்களுக்கு பின்னால் வாழ்ந்த ஒருவர். அவர் உண்மையிலே அவரை பற்றி ஒரு சரித்திரம் இருக்கிறது. அவர் ஆரம்பத்திலே திருடராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொருட்களை, பணங்களை திருட்டு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் திருடுவதற்காக ஒரு வீட்டின் மதிலிலே ஏறி குதிக்க பார்க்கின்றார். அந்த நேரத்திலே அந்த வீட்டிலே இருந்து ஒரு குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது. அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக் என்று சொல்லுகின்ற அந்த நீளமான வார்த்தை ஓசை அந்த ஃபுலைல் இப்னு இயாலுக்கு கேட்கிறது. அதன் வார்த்தை என்ன அர்த்தம்? அலம் யானி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு, அல்லாஹ்வை நினைத்து அவருடைய உள்ளங்கள் பயப்படுகின்ற நேரம் இன்னும் வரவில்லையா? வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ் இறக்கிய அந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நினைத்து பயப்படப்படக்கூடிய அந்த நேரம் இன்னும் வரவில்லையா என்ற வார்த்தையை செவிகிறார். உடனடியாக தன்னை மாற்றிக்கொள்கிறார், நல்ல மனிதராக மாறுகிறார், சிறந்த போதனைகளை சொல்லக்கூடிய அறிஞராக மாறுகிறார். அவரை அப்படியே மாற்றி போட்டு குர்ஆன். அன்பான சொல்ல, இதுதான் இந்த அல் குர்ஆன் சொல்கின்ற இந்த மாமரை மனித உள்ளங்களை மாற்றக்கூடியதிலே ஆக பெரும், அதாவது வழியை தந்திருக்கிறது என்பதால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே விபச்சாரத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அந்த தவறில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலா தக்ரபு ஸினா,
அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான ஃபாஹிஷதம் வஸா சபீலா. அல்லாஹ் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தையின் மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டால் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம், அதற்கு சமீபமாக கூடக்கூடாது. அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் அது மிக மோசமான செயலாக, பாதையால் மிக தவறான கேடுகட்ட ஒரு பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். ஹிஜாபுடைய வசனங்களை பார்க்கின்றோம். ஒரு பெண்மணி ஒரு ஆண் பாதையிலே நடக்கின்ற பொழுது பார்வைகளை தாழ்த்து செல்ல வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நல்லுள்ளத்தோடு பார்க்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு அடிபணிய வேண்டிய, அந்த வார்த்தைகளால் எங்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் எங்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசிக்க வேண்டும், குர்ஆனுடைய தஃசீர் விளக்கங்கள் அளிக்கின்ற அந்த வகுப்புகள் இருந்து விட்டால் அவைகளிலே கலந்து அதன் மூலமாக பயன் பெறுவோம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் எங்களிடத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆனின் மூலமாக மாற்றத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக நாங்களும் ஆக வேண்டும். எனவே இப்படியான இந்த வசனங்களை நாங்கள் விளங்கி அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளை நாங்கள் தேடிப்படுத்தி எங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.